friends, welcome to Alandur samayal. சிப்ஸுக்குன்னு தனியாக உருளைக்கிழங்கு இருக்குது. நான் இப்போ அதான் யூஸ் பண்ணுறேன். உருளைக்கிழங்கை நல்லா வாஷ் பண்ணி தோலை சீவிட்டு நல்லா நீளமாக இது மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. உருளைக்கிழங்கை நம்ம கட் பண்ணி வச்சுட்டோம். வாங்க ஃப்ரை பண்ணலாம். இதை கோல்ட் வாட்டரில் ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சிடலாம். A few moments later. இப்போ நம்ம கோல்ட் வாட்டரில் ஊற வச்சிருந்த கிழங்கு எடுத்து ஹாட் வாட்டரில் ஒரு 3 நிமிஷம் ஊற வைக்கலாம். A few moments later. இப்போ நான் தண்ணிலாம் இல்லாமல் சுத்தமாக துடைச்சி வச்சுருக்கேன். இப்போ இதை ஃப்ரை பண்ணலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ரை பண்ணும்போது சிம்மில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணுங்கள். ப்ரௌனாக வராது, கொஞ்சம் ஒயிட்டாக தான் இருக்கும். இப்போ இதை ஃப்ரை பண்ணியாச்சு. இதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம செகண்ட் டைம் ஃப்ரை பண்ண போகிறோம். இதை நீங்கள் நிறைய செஞ்சு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா கிறிஸ்பியாக ப்ரௌனாக வந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.